வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொலை செய்யப்பட்ட இரு தேரர்களின் இறுதிக் கிரியைகள் கோட்டையில் நடைபெற்றன. දේශපාලනඥයන් ඇහිලි ගහන්නේ නැත්නම් පොලිසියට මේ අපරාධ හොයන්න පුළුවන් කමක් තියෙනවා. குருநாகல் மற்றும் ரிதிகம பிரதேசங்களில் இருவேறு கொலை சம்பவங்கள். போதைப்பொருள் பாவனை அதிகரிக்கின்றதையே குற்றங்களுக்கான பிரதான காரணம் கருகே சூரிய தெரிவிப்பு. நெல் விலை அதிகரிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு நியமனம். தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளில் செயற்படும் இலங்கை தூதரகங்கள் சிலவற்றை மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வாராந்த பிரபல செய்தி பத்திரிகைகளில் தகவல் வெளியாகியுள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரை அடுத்து வெளிநாட்டு சேவைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையுடனான ராஜதந்திர உறவுகளை உரிய முறையில் முன்னெடுக்காத நாடுகளில் உள்ள தூதரகங்களை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பிரான்ஸ், பிரித்தானியா, ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் தொடர்ந்தும் இயங்கும் என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் வகிக்கும் சிறிய தேசங்கள் அனைத்தையும் உள்ளடக்கும் வண்ணம் எதிர்காலத்தில் ஓர் தூதரகத்தை நிறுவ உள்ளதாக உயர்மட்ட தகவல்களை மேற்கோள் காட்டி பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் மூடப்படும் தூதரகங்களுக்கு பதிலாக தென்னாப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆசியாவின் நட்புறவு நாடுகளில் புதிய தூதரகங்களை நிறுவ உள்ளதாக அந்த பத்திரிகை செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உகண்டா மற்றும் கொங்கோ ஆகிய நாடுகளில் வெகு விரைவில் இலங்கை தூதரகங்கள் நிறுவப்பட உள்ளதாகவும் அந்த பத்திரிகை செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பான பிரேரணை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மனித உரிமைகளை பாதுகாப்பவர்களுக்கு எதிரான பழிவாங்கல்கள் இடம்பெறக்கூடாது என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை குறிப்பிடுகின்றார். இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். இதேவேளை அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணை குறித்து ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 19வது கூட்டத்தொடரின் இறுதி நாளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இறையாண்மையுடைய நாடு ஒன்றின் உள்நாட்டு விவகாரங்களை தலையிடுவதாக அமையும் இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையை நாங்கள் நிராகரிக்கின்றோம். இது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இலங்கை இந்த பேரவையில் வெளிப்படையாக அறிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த பிரேரணையை நாங்கள் கண்டிப்பதுடன் இதில் பாரிய அச்சுறுத்தலும் காணப்படுகின்றது. மனித உரிமைகள் பேரவையின் முக்கிய கொள்கைகளுக்கு சவால் விடுக்கும் வகையில் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட இலங்கைக்கு எதிரான பிரேரணை அமைந்துள்ளது. வல்லமை வாய்ந்த நாடுகளின் மறைமுகமான நிகழ்ச்சி நிரல்களுக்கு பேரவையை பணயமாக வைக்கும் நடவடிக்கை நிகழ்ந்துள்ளது. இந்த பிரேரணைக்கு ஆதரவு திரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட முறைகள் மற்றும் விடுக்கப்பட்ட அழுத்தங்கள் குறித்து அனைவரும் அறிவார்கள். அச்சுறுத்தல்கள், பொருளாதார தடைகள், நிபந்தனைகள் ஆகியன எந்த வகையில் காணப்பட்டாலும் நாங்கள் அதனை நிராகரிக்கின்றோம். இதன் மூலம் இலங்கைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துவதை நோக்கம். எனினும் இதன் மூலம் அவர்களுக்கே அவமரியாதை ஏற்படுகின்றது என்று மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்தியில் பிற நாடுகளை சர்வாதிகாரம் புரியும் உரிமை ஒரு நாட்டுக்கே உள்ளதாக எண்ணுகின்றது. அவர்களின் அடுத்த இலக்கிற்கு இலக்காகாமல் இங்கு யாராவது பாதுகாப்பாக இருக்கின்றோமா? இலங்கை சமாதான மற்றும் நல்லிணக்க கொள்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும். இதற்கு சொந்த மக்களின் ஆதரவும் பரந்த சர்வதேச ஆதரவும் கிடைக்கின்றது. மனித உரிமைகள் பேரவையின் கொள்கைகளை சீர்குலைக்கும் விதத்தில் சுயாதீனமாக ஒரு நாட்டுக்கு மாத்திரம் ஆதரவு வழங்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளை நாம் தொடர்ந்தும் எதிர்க்க உள்ளோம். எங்கள் காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். வலிகள் ஏற்படுத்தப்படக்கூடாது. அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். பிரிவினை கூடாது. ஆதிக்கத்திற்கு எதிரான வெற்றி எங்களுடைய கூட்டு வெற்றி. அவர்களுக்கு எதிரான வெற்றி எங்கள் அனைவரினதும் வெற்றி. இலங்கை தொடர்பான பிரேரணை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மனித உரிமைகளை பாதுகாப்பவர்களுக்கு எதிரான பழிவாங்கல்கள் இடம்பெறக்கூடாது என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை குறிப்பிடுகின்றார்.
The United Nations High Commissioner. இலங்கை தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இலங்கையின் மனித உரிமைகளை பாதுகாப்பவர்களுக்கு எதிரான பழிவாங்கல்களை மேற்கொள்ள வேண்டாம் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் இன்று எச்சரிக்கை ஒன்றை விடுத்தார். இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக ஜெனீவாவிற்கு சென்றுள்ள இலங்கையின் செயற்பாட்டாளர்களுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் மற்றும் துன்புறுத்தல்கள் ஆகியன அனுமதி அளிக்க முடியாதவை என இந்த கூட்டத்தொடரின் பின்னர் நவநீதம் பிள்ளை குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை பல்வேறு மனித உரிமைகள் அமைப்புடன் இணைந்து தாம் செயற்பட்டுள்ளதாக கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சுனிலா அபேசேகர, நிமல்கா பெர்னாண்டோ மற்றும் கலாநிதி பாக்கிய சோதி சரவணமுத்து ஆகியோர் குறிப்பிடுகின்றனர். இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதோடு அது தமது உரிமை எனவும் அந்த கூட்டறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கம் மற்றும் ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து முன்பில்லாதவாறு தாம் உள்ளிட்ட தரப்பினரை தாக்குவதுடன் நாடு தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கு எதிராக மாறுவதற்கு இடமளிப்பதாக அது அமைந்துள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான தமது நோக்கங்கள் மற்றும் எண்ண கருத்துக்களின் பொருட்டு எதிர்காலத்தில் தமது நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள இலங்கை பிரதிநிதிகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக பல்வேறு நாடுகள் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான தெளிவுபடுத்தலை இலங்கை எதிர்பார்க்கின்றது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பாரதூரமானதும் மன்னிக்க முடியாதொன்று எனவும் நாம் கருதுகின்றோம். அவர்கள் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதன் உண்மைத்தன்மை குறித்து நாம் கேட்கின்றோம். இதுவரையில் இந்த சம்பவங்கள் தொடர்பான உண்மைத்தன்மையை நாம் அறிந்து கொள்ளவில்லை. இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அல்லது உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியாத குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் பங்கேற்காமை தொடர்பில் கூட்டமைப்பிற்குள் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்ற நிலையில் புத்திஜீவிகளும் பொதுமக்களும் கூட்டமைப்பு மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் பங்கேற்காமை குறித்து தமது எதிர்ப்பை தொடர்ந்தும் வெளியிட்டு வருகின்றனர். எந்த விதமான முடிவை தமிழ் மக்கள் மீது எடுக்க வேண்டும் என்றாலும் தந்தை செல்வா மகாநாடுகளை கூட்டி மக்கள் அபிப்பிராயம் எடுத்த பின்பேயே நடவடிக்கை எடுத்தார். ஆனால் இன்றைய கூட்டமைப்பு தாந்தோன்றித்தனமாக தாங்கள் விரும்பியவாறு சம்பந்தர் போய் தனிமையாக காணுவதும் பின்னர் அவருடைய அபிப்பிராயங்களை கூறுவதும் இன்றைய தமிழினத்தின் தலையெழுத்தாக விதியாக அமைந்திருப்பது வேடிக்கையான ஒன்று. இன்று ஜெனீவாவில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்மானத்துக்கு ஏற்ற வகையில் இலங்கையின் தமிழருடைய அரசியல் அபிலாசைகளை, நோக்கங்களை, எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவசியம் வடகிழக்கில் தேவை. தமிழ் தேசியத்தை பேணக்கூடிய ஆற்றல் வாய்ந்த, தகுதி வாய்ந்த, வரலாற்று உணர்வு மிக்க பலம் வாய்ந்தவர்களை தமிழர் கூட்டமைப்பு உள்வாங்க வேண்டும். இன்றிருக்கின்றவர்களின் தகுதியையும் தரத்தையும் மக்களாலும் ஊடகங்களாலும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் ஜெனீவாவுக்கு போகிறோம் என்று மக்களை உசுப்பி விட்டு தானாகவே சம்பந்தர் அவர்கள் தனிப்பட ஜனாதிபதியை சந்தித்துவிட்டு போவதில்லை என்ற ஒரு முடிவை வெளியிட்டிருந்தார்கள். அது மிக தவறான ஒரு முடிவு. வெண்ணெய் திரண்டு வரும் போது தாலியை உடைத்த கதையாக வந்து அமைந்து விட்டது தமிழர் கூட்டமைப்பின் இந்த முடிவு. ஆகவே இலங்கை தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய அருமையான சந்தர்ப்பத்தையும் சூழலையும் மாசுபடுத்தி அழித்த கொடுமை மிக்க சிந்தனையாளர்கள் இன்று தமிழர் கூட்டமைப்பின் தலைமை பீடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மாற்றி எறியப்பட வேண்டும். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய மாறுபட்ட கருத்துக்கள் காணப்பட்டது. ஜெனீவாவுக்கு செல்வதா இல்லையா என்ற கருத்துக்கள் கட்சி உறுப்பினர்களே காணப்பட்டது. எனவே அவர்களுடைய ஒரு குழப்பமான நிலையே காணப்பட்டது. எனவே ஆரம்பத்தில் ஜெனீவா மாநாட்டிற்கு செல்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அதன் பின்பு அதற்கு செல்வதில்லை என பல்வேறு கருத்துக்கள் தங்களுக்குள்ளே ஒரு முருகல் நிலையான கருத்துக்கள் காணப்படுகின்றது. இவ்வாறு இருக்க தமிழ் மக்கள் இவர்களுடைய இந்த குழப்ப நிலை கண்டு அதிர்ச்சியுற்றிருக்கின்றார்கள். எனவே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நம்பிக்கையை இழந்து காணப்படுவதாகவும் இங்கே தமிழ் மக்கள் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் அழுத்தங்களின் காரணமாக பல முடிவுகள் முன்வைக்கப்படுவதன் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பி தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே இந்த தமிழ் மக்களுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எவ்வாறான முடிவுகளை முன்வைக்கப் போகின்றது. எனவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்க்கமற்ற இந்த முடிவுகளானது தமிழ் சமூகமிடையே ஒரு பாரதூரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பதாக தமிழ் மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
கோட்டை ரஜமகா விகாரையில் கொலை செய்யப்பட்ட 2 தேரர்களின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை நடைபெற்றன. கோட்டை ஆனந்த சாஸ்திராலய மைதானத்தில் இறுதிச் சடங்குகள் இடம்பெற்றன. பிட்டிகள ஜினசிரி தேரர் மற்றும் பொருளஸ்கமுவே குணரத்ன தேரர் ஆகியோர் கோட்டை ரஜமகாவிகாரையின் மேல்மாடியில் கடந்த செவ்வாய்க்கிழமை கொலை செய்யப்பட்டிருந்தனர். பொதுமக்களின் அஞ்சலிக்காக இன்று மாலை 3 மணி வரை கோட்டை ரஜமகாவிகாரையில் தேரர்களின் பூத உடல்கள் வைக்கப்பட்டிருந்தன. தேரர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இன்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் வருகை தந்திருந்தனர். இறுதி ஊர்வலம் கோட்டை ரஜமகா விகாரையிலிருந்து இன்று மாலை புறப்பட்டது. ரஜமகா விகாரை கோட்டை விகாரையின் முச்சந்தி தலவத்துகூட வீதி ஊடாக கோட்டை ஆனந்த சாஸ்திராலய மைதானத்தை இறுதி ஊர்வலம் சென்றடைந்தது. அதன் பின்னர் இறுதிக்கிரியைகள் நடைபெற்றன. இந்த தேரர்களின் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்து வருவது கிரைம் வாட்ச் தொகுப்பு. குருநாகல் மாவத்தகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மீதன்வெல்ல பகுதியில் 86 வயதான பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த பெண்ணின் வீட்டிற்கு நேற்றிரவு 11:30 அளவில் நுழைந்த இனம் தெரியாதோர் பெண்ணையும் அவரது மகளையும் நாற்காலியில் கட்டிவிட்டு பணம் மற்றும் தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அத்துடன் பெண்ணின் கழுத்தை நிறுத்தி கொலை செய்துள்ளதாக போலீசார் கூறினர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுடையது என சந்தேகிக்கப்படும் கையுறைகள் சில வீட்டிற்கு அருகிலுள்ள மலசலக்கூட குழியொன்றிலிருந்து கிடைத்துள்ளதுடன் சந்தேக நபர்கள் உபயோகித்ததாக நம்பப்படும் தீ பந்தம் ஒன்றையும் போலீசார் கண்டெடுத்துள்ளனர். இதேவேளை ரிதிகம உடஹொராம்புவ பகுதியைச் சேர்ந்த 54 வயதான ஒருவர் நேற்றிரவு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபரின் சடலம் இன்று முற்பகல் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். இந்த நபர் கூரான ஆயுதத்தினால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். போதைப்பொருள் பாவனை அதிகரிப்பே பரவலான குற்றச் செயல்களுக்கு பிரதான காரணமாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜயசூரிய தெரிவிக்கின்றார். நாவல பிரதேசத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாவல விமல விகாராதிபதி பெரகம விமல தம்ம தேரரின் 45வது ஜனன தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்றங்களைப் போன்றே இந்த நாட்டில் இடம்பெறும் பல்வேறு சம்பவங்களைப் போன்றே காலையில் பத்திரிகை ஒன்றை பார்க்கும் போது நாங்கள் எதனை பார்க்கின்றோம்? எங்கேயாவது ஆட்கொலைகள் இருந்தால், அப்படி இல்லை எனில் வேறு கொலை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளனவா என்றே பார்க்கின்றோம். கடந்த காலங்களில் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அரசியல் கொலைகள், வேறு ஏதேனும் கொலைகள், அதற்கான நியாயம் கிடையாது. கோட்டை ரஜமகாவிகாரையில் இடம்பெற்ற சம்பவத்தை எங்களினால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பாஸ்நாயக்க நிலைமை ஒருவர் இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருந்தார். இந்த நாட்டில் ஒருபோதும் இல்லாதவாறு போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளமையே இந்த குற்றங்களுக்கான பிரதான காரணமாக அமைந்துள்ளது. விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்.